வணக்கம், நான் உங்கள் டாக்டர் மணிகண்டன் பேசுகிறேன். கோடை காலத்தை நம்ம எல்லாருமே சமாளித்து வந்துட்டுருக்கோம். கோடை காலத்தில் ரொம்பவே பரவலாக ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஜூஸ் ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப காலமாகவே புழக்கத்தில் இருக்க, நம்ம ஊரில் புழக்கத்தில் இருக்க ஒரு விஷயம் ஏபிசி ஜூஸ். ஆப்பிள், பீட்ரூட் அண்ட் கேரட் ஜூஸஸ். இது சரும பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். சருமம் வெயில் காலத்துலேயும் பளபளப்பாகவும் பொலிவாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள்லாம் இருக்கிறதுனால பெண்களிடையும் இளம் வயதினரிடையும் இந்த பழசாறு ரொம்பவே ஃபேமஸ். ஆப்பிள், பீட்ரூட் அண்ட் கேரட். நிஜமாலே இது ஸ்கின்னுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். எப்போ ஹெல்ப் பண்ணும், அதை நம்ம எப்படி குடித்தா ஸ்கின்னுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த வெயிலை நம்ம சமாளிக்கிறதுக்கும் எப்படி பெனிஃபிஷியலாக இருக்கும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்பிள், பீட்ரூட், கேரட். முதல் விஷயம் இது 3 விஷயத்தையும் ஒன்றா சேர்த்து குடிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அது தனித்தனியாக நம்ம குடிக்கும்போது நல்லாவே பலன்கள் நம்ம கிடைக்கும். எப்போவுமே நான் இயற்கை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பழங்கள், காய்கறிகள்லாம் நம்ம சாப்பிடும்போது அதன் தன்மையிலேயே ஒரு ஆப்பிள் இருக்குன்னா அந்த ஆப்பிளை பழமாக கடித்து சாப்பிட்றது தான் ரொம்பவே பெனிஃபிஷியல் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தான் பீட்ரூட் அண்ட் கேரட். பீட்ரூட் அண்ட் கேரட் நம்மளால் உடனே கடித்து சாப்பிட முடியல அப்படின்னாலும் நம்ம அதை மேல் தோலை நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு நீக்கிட்டு அதை துருவலாம். கேரட்டை துருவி அந்த பச்சையாக இருக்க கேரட்டை நம்ம சாப்பிடும்போது அதில் உள்ள நீர்த்தன்மையும் அதில் உள்ள விட்டமின்ஸும் மினரல்ஸும் நமக்கு அதிகப்படியாக கிடைக்கும். ப்ளஸ் நம்மளோட வயிற்றுக்கு ஹைட்ரேஷன், அந்த நீர்த்தன்மையை பீட்ரூட் அண்ட் கேரட் நிறையவே கொடுக்கும். ஆப்பிள் ஒரு குட் சோர்ஸ், பட் இட் ஹாஸ் கொஞ்சம் குளுக்கோஸ் அதிகமாக இருக்குது. வெயில் காலத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஒரு சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னு வரும்போதெல்லாம் நம்ம பச்சையாக அதை சாப்பிடும்போது இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஜூஸஸாக குடிக்கும்போது நம்ம கண்டிப்பாக வெள்ளை சர்க்கரை சேர்க்கக்கூடாது. குளிர்ச்சியான நீர், ஐஸ் வாட்டர் சேர்த்து நம்ம ஜூஸ் போடக்கூடாது. அதுக்கப்புறம் ஸ்மூதிஸ், பால் நான் சேர்த்து கொஞ்சம் ஜூஸ் போட்டுக்கிறேன், இல்லை வீட்டில் மீந்த காய்கறிகள்லாம் நான் போட்டு பால் ஊற்றி ஸ்மூதி மாதிரி பண்ணி சாப்பிட்றேன், கிடையவே கிடையாது. நம்மளோட வயிற்றுக்கு ரொம்பவே கெடுதலை உண்டாக்கக்கூடியது. ஸோ த பெஸ்ட் வே டு ஈட் ஏபிசி பார்த்திங்கன்னா தனித்தனியாக காயாகவும் பழமாகவும் சாப்பிட்றது தான் ஃபஸ்ட்டு. செகண்ட், ஓகே அது என்னால் முடியலன்ற பட்சத்தில் நீங்கள் ஜூஸ் போட்டு தண்ணி அதிகமாக சேர்க்காம, இது சர்க்கரை அதிகமாக சேர்க்காம, ஐஸ் வாட்டர் சேர்க்காம நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கிறது செகண்ட் பெஸ்ட் திங். மூணாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை துருவிட்டு சாப்பிட்றது. ஒரு பிஃபோர் லஞ்ச் ஆர் பிஃபோர் டின்னர் நீங்கள் ஒரு துருவின கேரட்டோ ஒரு துருவின பீட்ரூட்டோ சாப்பிடும்போது உங்களுக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கும். குவான்டிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கையளவு, உங்களோட கையளவு, இவ்வளோ பெரிய கையா அப்படின்லாம் கேட்காதீங்க. உங்கள் ஒரு கையால் எடுக்கக்கூடிய அளவு நீங்கள் கிரேட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும்.